நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி. இப்போ இவ்வளவு சந்தோஷமான நேரத்துல இந்த சந்தோஷத்துக்கு காரணமானவங்க இது இத்தனை முயற்சிகள் பண்ணும்போது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலைகள்ல பிஸியா இருக்கிறதுனால சில பேர் ரொம்ப ஆர்வமா அவங்க செஞ்ச உதவிகளை கடைசி வரைக்கும் போயிருக்கா, கண்ணால அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. என்னோட அண்ணன் கூட இருந்து அந்த முயற்சியில ரொம்ப சிறப்பா செயல்பட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்திட்டாரு, முருகனோட வாழ்க்கை. என்னோட அண்ணன் பார்த்திபன் சாரும் திரு ஏசி சண்முகம் சாரோட பையன் திரு ஏசிஎஸ் அருண்குமார், வாங்க சார். சார் வந்து திரு அருண்குமார் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட். என்னோட நல்ல நண்பர் திரு ஏசி சண்முகம் சாரோட புள்ள ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நண்பர்கள் வந்திருக்காங்க. பக்கத்தில் என்னோட அண்ணன் பார்த்திபன் சார் இருக்காரு. என்னன்னா முதல்ல நான் அருண்குமார் சார் பற்றி சொல்லிடுறேன். அவங்க அப்பா வந்து இன்னைக்கு இந்த நடிகர் சங்க கட்டடத்தை பற்றி நாங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த பெருமை எங்களுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு தூணாக இருக்கிறது ஏசி சண்முகம் சார். சினிமா துறைக்கு எல்லா கிராஃப்ட் 24 கிராஃப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராஃப்ட்டுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து இலவச கல்வி உதவி பண்ணுறாங்க, மருத்துவ உதவி பண்ணுறாங்க. ஸோ இந்த முயற்சியில் நான் ஈடுபடும் போது நான் ஒரு பட்டியல் எழுதிட்டு இருந்தேன். யாரெல்லாம் வந்து தாராளமாக கேட்கலாம், மூஞ்சி சுழிச்சிக்காம வந்து உதவி செய்வாங்க அப்படின் போது எனக்கு ஏசி சண்முகம் சார் தான் முதல்ல அந்த பட்டியலில் போட்டது. அருண்குமார் சார், நீங்கள் உதவுன தம்பி, நீங்கள் கை கொடுத்த ஃபீலிக்ஸ் கையோட உக்காந்துருக்காப்புல பாருங்க. நீங்கள் கொடுத்த அந்த 50,000 ரூபாய் வந்து ஃபீலிக்ஸோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஃபீலிக்ஸ், உன்னோட தன்னம்பிக்கைக்கு முக்கியமான காரணம் வந்து சார் தான். நீ சாருக்கு கை தூக்கி ஹாய் சொல்லணும், அதுதான் எங்களோட ஆசை. பார்த்திபன் சார், நீங்கள் செஞ்ச ஒரு உதவி வந்து சாதாரண உதவி இல்லை சார். அதாவது ஒருத்தரோட வாழ்க்கை வந்து இங்கிட்டிருந்து ஒரு லெவலுக்கு ஏற்றலாம், ஆனால் பல மடங்கு லெவலுக்கு நீங்கள் ஏற்றுனது உங்களுக்கே தெரியும். முருகன் நகராட்சியில் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாத்ரூம் வேணா காலியாக இருக்குது, வேணா கழுவிக்குங்க, நாங்கள் மாதம் ஆனால் இவ்வளோ சம்பளம் தரோம் அப்படின்னா. எவ்வளோ தரீங்கன்னா 6,000 ரூபாய் தருவோம் நாங்கள். அப்போ வந்து எங்களால் வந்து அந்த வாடகையும் கொடுக்க முடியல, பசங்களை 2த்தையும் காப்பாற்றணும். பையன் 8வது படிக்கிறான், பொண்ணு 5வது படிக்கிறான். அதில் தான் பொண்ணு வந்து வயசுக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆகுது. சின்ன ரூம்பு தான், வயசுக்கு அந்த பிள்ளைய கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாது அந்த ரூமில். எங்களால் அவங்க கொடுக்குற 6,000 ரூபாய் காசு சரி அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்குது, சின்ன ரூம்பு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை போய் 2.5 வருஷம் ஆகுது. கரெக்டாக அந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஆனால் அந்த 5,600 ரூபா சம்பளம் மட்டும் கொடுப்பாங்க. அந்த 400 ரூபா பிஏபிஎஸ்ன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பாத்ரூமில் வேலை செஞ்ச ஒரு அடையாளம். இங்கே தான் நம்ம வேலை செய்கிறோம். போகிற உள்ள நான் அடிப்பட்டு செத்துட்டுனா கூட எந்த இடத்துல வேலை செஞ்சேன்னு யாருக்கு. மனித கழிவுகளை மனிதனை அகற்றதை போல கொடுமையான ஒரு செயல் வேறு எதுவுமே இருக்காது. அதுவும் இந்த நூற்றாண்டில் அடுத்த ராக்கெட் நம்ம எங்கே விடலான்னு யோசிக்கும் போது இன்னும் அந்த மாதிரி ஒரு நிலை கீழ் உள்ள மனிதர்களுக்கு உதவுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது சினிமா தேட்டரில் வச்சு பண்ணுறதுனால சினிமாவில் நாங்கள் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் ஏலத்தில் விட்டு உங்கள் பெரிய மனசோடு அதோட பொருளோட விலை 10 பைசாவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ 1000 ரூபாய் கொடுத்து அதை வாங்குறீங்களோ அது எல்லாமே ஒரு நல்ல காரியத்துக்கு போக போகுது. நல்ல நண்பர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் நல்லது செஞ்சுருக்காங்க. டாக்டர் தீபா மூலிமா இன்னொரு 1,00,000 ரூபாய் இந்த குடும்பத்துக்காக கொடுத்துருக்காப்புல. டாக்டர் தீபா, காட் பிளஸ் யூ. ஸோ 5,57,000 வந்து ஃபைனலாக அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி
வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 6 லட்சம் ரூபாவா அது காசு போட்டு 43 ரூபாய் 43,000 ரூபாய் போட்டு 6 லட்சம் ரூபாய் முருகனோட குடும்பத்துக்கு அவரோட வாழ்வாதாரத்துக்கு அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு 6 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்படும். சார் அதுக்கு நான் இனிமே பேச போறது இல்லை சார். நீங்களே உங்க குடும்பம் சார்ந்த முருகன் கிட்ட பேசுங்க சார், எப்படி இருக்காருன்னு. முருகன், நான் உங்ககிட்ட அப்புறமேல பேசுறேன். அதுக்கு முன்னாடி சார், பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட், கரண்ட் அக்கவுண்ட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் இல்லாம புண்ணியத்துக்குன்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய அக்கவுண்ட்ல ஒரு 1000 கோடி 2000 கோடி இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து முருகன் ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நான் உடந்தை ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 6 கோடி அதிகமாயிருக்கு. அதாவது புண்ணியம் நமக்கு சேர்ந்திருக்கு, உங்களுக்கு சேர்ந்திருக்கு, இவங்க எல்லாருக்கும் சேர்ந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோம்ட்டு. ஆனா உண்மையான விஷயம் நமக்கு தான் புண்ணியம் அதிகமா செய்யறது. கண்டிப்பா சார். என்னன்னா முருகன் பாருங்களேன், முருகன் தங்கச்சி முகத்துல அந்த சந்தோஷம் அன்னைக்கு இருந்த முருகனுக்கும் இன்னைக்கு இருந்த முருகனுக்கும் ஒரு மிக ஞானப்பழம் கிடைச்சதுக்கு அப்புறமேல முருகன் சந்தோஷமா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி. உண்மையிலேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஒரே கண்ணீரும் கம்பளையுமா இருந்தது. பாத்தீங்களா, மாறி போயிடுச்சு. முதல்ல நமக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகம் இப்ப எப்படி இருக்குன்னா, வசதி இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, எல்லாமே எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. இப்ப நீங்க வந்து எந்த வேலை வேணாலும் செய்யலாம், எப்படியாவது குழந்தைய காப்பாற்றணும். அந்த பொண்ணு கூட அன்னைக்கு பேசும்போது சொன்னாங்க, எங்க அப்பா வந்து இப்படிலாம் வேலை செய்யறது, என்னை காப்பாத்துறது, என்னை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு. உழைச்சி வாழணும்னு ஆசைப்பட்டீங்க தெரியுங்களா, அதுதான் இன்னைக்கு உங்களுடைய உயர்வுக்கு காரணம். முருகன் இப்போ என்ன வேலை செய்றீங்க, தங்கச்சி என்ன வேலை செய்யறாங்க, இப்போ உடம்பு எப்படி இருக்கு அது முதல்ல சொல்லுவோம். உடம்பு நல்லா தான் சார் இருக்கு. இப்போ மாத்திரை மருந்துலாம் அன்றைக்கி டாக்டர் கூப்பிட்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 ட்ரிப் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்குறாங்க. அது காலி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் வந்து இந்த மாத்திரை மருந்துலாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கரெக்டாக எடுத்துக்கிறியா நேரத்துக்கு? எல்லா மாத்திரை மருந்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நந்தா சார், ரமணா சார், நம்ம அண்ணன் பார்த்திபண்ண, நம்ம விசாலான, இவங்க எல்லாரும் இப்போ ஒரு கடவுள் புண்ணியத்தில் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட்டை கூட எனக்கு போட்டு நான் இது வரைக்கும் அழகு பார்த்தது கிடையாது. இன்றைக்கி நான் முத எனக்கு இவங்க வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கி நான் அந்த ப்ரோக்ராமில் பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்ததுக்குனாவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் இது வரைக்கும் பேண்ட் ஷர்ட்டை போட்டு ஒரு டீசெண்டாக எங்கேயும் நான் போனது கிடையாது. எல்லாருமே என் வீட்டாண்ட கேட்டாங்க, என்ன முருகன் ஒரு மாதிரியாக போகிற அப்படின்னாங்க. இல்லை, ஆனால் நான் இங்கே வரேன்னு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்கல. இல்லை, ஒரு இடத்துக்கு வெளில போயிட்டு வரணும், அதுக்காக கிளம்புறேன் அப்படின்னு சொன்னீங்களா? என் அண்ணன் பார்த்திபன் இருக்காரு எப்பவுமே பக்கபலமா? இல்லை, அது யாரு கேட்டாலும் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேலை செய்கிற அந்த பிரெஞ்சா பலஸில் வேலை செய்கிறேன். எங்க வேலை செய்றீங்க முருகன்? உலகத்துக்கே சொல்லுங்க, எங்க வேலை செய்றீங்க? அதாவது பேர் எனக்கு சரியா சொல்ல. ஸ்பென்சர் பிளாசா? ஆமா சார், ஸ்பென்சர் பிளாசால முருகன் வேலை செய்யறாரு. மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். மாசம் 12,000 ரூபாய் சம்பளம். மதிய சாப்பாடு கேண்டீன்லேயே நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். அது இல்லாத எனக்கு அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க எல்லாருமே நம்ம ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் புக்கு நோட்டு, நிறைய பேர் பஸ் பாரு உங்களுக்கு காசு வந்து கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது பஸ்ஸு காசு இருக்கா, எவ்வளோ ஆகுதுன்பாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 130 ரூபா ஆகுதுன்பேன். உங்கள் பஸ்ஸு காசு இல்லைன்னா உடனே என்னை கேளுங்க. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் கூச்சப்படாத. உங்கள் கூட பிறந்த ஏன்னா முக்கால்வாசி லேடிஸ் தான் கேட்குறாங்க. உங்கள் கூட பிறந்த என் அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ உடனே உங்கள் ஹெல்ப்புக்கு நீங்கள் கேளுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. மனுஷத்தனம் எப்படி வந்து பரவி இருக்குன்னு பாருங்க சார். அதுதான் நம்மளோட மதிய சாப்பாடு டைம் புரட்சியா மாறி இருக்கு. மதிய சாப்பாடு டைமுக்கு எல்லாரும் வருவாங்க. அங்கே 12:30 மணிக்கெலாம் சாப்பாடு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் என்னை வந்து எல்லாரும் என்னை தனியாக கூப்பிடுவாங்க, தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லைங்க, என்னை பார்த்தாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸ்டாஃப்கிட்ட பேசினா நாங்கள் அவங்ககிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், அதெல்லாம் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுவாங்க. அவங்க எல்லாரும் கும்பலாக ஒரு 10 பேர் 5 பேர் வந்து என் கூட நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராமில் வேலை செஞ்ச இந்த ப்ரோக்ராமுக்கு வந்த பையன் போட்டோ எடுக்கிறாங்களா உன்னோட? நீதான் ஹீரோ, அப்ப நீதான் செலிபிரிட்டி. அங்கே வந்து எல்லாம் நிறைய பேர் எனக்கு என்னால் சொல்லவே முடியல. அவங்க வந்து ஃபோட்டோ பிடிக்கும் போது என்னை பிடிக்காதீங்கன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே நடுவில் நிற்க வச்சு எல்லாரும் சுற்றிக்கிறாங்க. நம்மளால அல்ட்டு கூட வெளில போக முடியல. பா, நீ உண்மையிலேயே வந்து அது தவிர்க்காத. நாங்க எவ்வளவு பாடுபடுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி உனக்கு தானா வந்து சேருது. நீ வந்து தயவுசெய்து இல்லைன்னு சொல்லாத, போட்டோ எடுத்துக்கோ. தானா சேர்ந்த கூட்டம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நடக்கிறது எல்லாமே மேலும் எல்லாமே வெற்றியா தான் இருக்கு. வீடு எப்படி இருக்கு? புது வீடு சூப்பரா இருக்கு சார். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சார். வெற்றி மேல வெற்றியா தான் நல்லபடியா போயிட்டு பாருங்க. அந்த பாப்பா என் தங்கச்சி எப்படி சிரிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நீங்க சொல்றதை விட இல்ல, அதிகமான எக்ஸ்பிரஷன் உங்க ஃபேஸ்லயே தெரியுது. உங்க சந்தோஷம் வந்து உங்க முகத்திலேயே தெரியுது, முக்கியமா அந்த குழந்தையோட முகத்துல. நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க? பாருங்க, அந்த பாப்பா என் தங்கச்சி எப்படி சிரிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது நீங்க சொல்றதை விட இல்ல, அதிகமான எக்ஸ்பிரஷன் உங்க ஃபேஸ்லயே தெரியுது, முக்கியமா அந்த குழந்தையோட முகத்துல. நீங்க சொல்லுங்க, இப்ப என்ன எப்படி சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க?
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் வர சொல்ல ரொம்ப எங்க அப்பா வந்து ரொம்ப முடியாம இருந்தாங்க. இப்பதான் நல்லா தெம்பா இருக்காங்க. நீ சிரிக்கும் போதே அவர் தெம்பாயிடுவார்மா. நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் உங்க அப்பா வந்து சந்தோஷமா தெம்பா இருப்பாரு. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருக்கு சரியாயிடும் எல்லாமே. ரமணா சார், நந்தா சார், பார்த்திபன் சார் அவங்களாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கடவுள் மாதிரி இருக்காங்க. உங்க கடவுள் வந்து உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் தான். ஆமா. நாங்க வெறும் அந்த கடவுளுக்கு நண்பர்கள். அவ்வளவுதான். நீ நல்லா படிக்கணும். நீ எப்படி வந்து உத்தரவாதம் கொடுத்தியோ நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்ட்டு அதே மாதிரி உன் அண்ணன் கிட்டயும் சொல்லிடு. அண்ணன் வரல. இது அண்ணன் வந்து வரல. சந்தோஷத்துல அழுகை. இது சந்தோஷத்துல அழுகை. ஆமா. இது அழுகை இல்ல, அது ஒரு சந்தோஷம். எனக்கு நீ இப்படியே சிரிக்கணும். நீ வாழ்நாள் பூரா இப்படியே சிரிக்கணும். அம்மா கிட்ட கொடு, அம்மா கிட்ட கொடு. எதுக்குமா நீங்க அழுவுறீங்க? உங்க அண்ணா இல்ல இருக்காரு இங்கிட்டு பார்த்திபன். எங்க பார்த்திபண்ண பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா உள்ள அட்டன் பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். அவங்க உள்ள வந்த உடனே என் கூட பிறக்கல, எங்க அம்மா வயித்துல பிறக்கல, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க அண்ணனுக்கு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீ இனிமே வந்து எப்பா செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு சும்மா பொண்ணுங்களோட சேர்த்து செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி நைட்ல மருந்து மாத்திரை சாப்பிடலன்னா பரவாயில்ல, மருந்து சாப்பிடக்கூடாது. அதான் முக்கியம். இந்த முயற்சியில ஈடுபடணும் அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நான் எதுக்கு டிவியில எதுக்கு இறங்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது சார். எதுக்கு சினிமா கண்டினியூஸா படப்பிடி போயிட்டு இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், இவங்க எல்லாரும் பார்க்கும்போது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் சத்தியமா லைஃப்ல வந்து என்னையே நான் பலமுறை நான் திட்டிகிட்டே இருப்பேன். ஏன்னா இந்த புரட்சியில தொடக்கத்துக்கு வந்து நான் இருந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. திஸ் இஸ் மை, இதுதான் என் சொத்துன்னு நான் சொல்ல போறேன் இனிமே. சினிமாங்கிறது அவங்க காசு கொடுத்து நம்மள வந்து பார்த்து நம்ம சிரிக்க வைக்கிறது, அவங்க ரசிக்கிறது. இது அப்படி கிடையாது. அவங்க வாழ்க்கைக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சு ஒரு உண்மையான சிரிப்புக்கு காரணமா இருக்குது. அதனால இதுதான் பெருமையான விஷயம். ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து பென்சில்ல இருக்கிற ரப்பர் மாதிரி இருக்கணும். தப்பு பண்ணா கூட அது வந்து அதை அழிச்சு சரி பண்ணுவாங்க. அப்படி வந்து உண்மையிலேயே எனக்கு 2 தூண்களா என் நண்பர்கள் ரமணாவும் நந்தாவும் கூட இருந்து இது செஞ்சதுக்கு எத்தனையோ முறை நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு. பல முயற்சியில 7,20,000 6,50,000 அப்படின்னு இருக்கும். இது ரவுண்ட் ஆஃபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற 2 பலியாடி இவங்க தான், ரமணாவும் நந்தாவும். சரி 7 லட்சம் மீதி 50,000 ரூபாய் ரமணா நந்தா கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்னா கூட அவன் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பயத்தோட இருப்பாங்க. இல்ல அப்படி இல்லை, கரெக்டான நேரத்தில் ரமணா நந்தாவுக்கு வந்து வாழ்நாள் பூரா நான் நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்னோட ரெஸ்யூமே இல்லை. ஒரு நடிகனா ஒரு மனிதனா அப்படின்னு 2 ரெஸ்யூமே இருக்கும். ஒரு நடிகன் கம் மனிதன்ல எனக்கு நாம ஒருவரில் வந்து ஹோஸ்ட் அப்படின்னு கிடைச்ச அந்த பாக்கியம் வந்து நான் லைஃப் லாங் மறக்க மாட்டேன். சார் பிஸியான ஸ்கெடியூல்ல கேட்ட உடனே நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பாவை நான் ரொம்ப ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. மறுபடியும் நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் உங்களை. நல்ல விஷயத்துக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீங்க நல்லா இருக்கணும் சார். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. அண்ட் பார்த்திபன் சார், இதை நம்ம மேலும் செய்யணும். நன்றி சொல்லி இதோட முடிச்சிடாதீங்க. கண்டிப்பா சார். நம்ம இன்னும் நிறைய செய்வோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து செய்வோம். உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ணுவேன். அநேகமா சீசன் 2 இருந்தாலும் இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய அளவுல வந்து அலை போல எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. இது கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இதோட முடிக்க கூடாது. தொடர்ச்சியா இருக்கணும். இன்னும் மேலும் இந்த மாதிரி வந்து இன்னும் பெரிய அரங்கமா இது நிரப்பணுன்றது தான் நம்மளோட ஆசை சார். நீங்க ஐ லவ் யூ. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நீங்க வருவீங்க, எப்போ கூப்பிட்டாலும் நல்லது செய்வீங்க எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் உங்க கையால வந்து கஜா, உங்க எல்லோருக்கும் தெரியும் கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல 14 குடும்பங்கள் வந்து நம்ம இந்த முயற்சி மூலியமா அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு சொன்னபடி அவங்களுக்கு வந்து பண உதவி தவிர மளிகை சாமான் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது உத்தரவாதம் கொடுத்தோம். அது உங்க கையால கொடுக்கறது, நீங்க உங்க கையால ஒவ்வொருத்தருக்கு நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நீங்க ஆரம்பிக்கணும் சார். ஆரம்பிச்சு வைங்க. அந்த மளிகை சாமான் பெட்டி கொண்டு வாங்க. கஜா புயல்ல பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பம் சார்ந்தவங்க வந்து எங்கிட்ட இருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து துணிமணி, அரிசி, அப்புறம் பாத்திரங்கள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே.
தேங்க்யூ ஸோ மச். எதிர்காலத்தில் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமானால் எங்கள் பல்கலைக்கழகத்தின் தலைவர் அவர்களும் நிறுவன தலைவர் அவர்களும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பது. நன்றி சார். அதான் நான் சொன்னேன்ல, என்னன்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி சண்முகம் சார் ஃபேமிலி. எப்படின்னா, இது அடுத்தது உங்களுக்கு ஏதோ தேவைன்னா இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து தாராளமாக எங்கள் கைகளால் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு இப்போவே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நன்றி சார், நீங்கள் நல்லா இருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நல்லது செய்யறது கூட ஒரு தொத்து வியாதி மாதிரி அப்படியே பரம்பரையா வரணும். அப்பா கிட்ட இருந்து பையன், பையன் கிட்ட இருந்து பையன் அப்படியே வரணும். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாருடைய சார்பாக நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக ஃபீலிக்ஸ் போயிருக்காப்ல சார். நான் வந்து மைக் அப்படி ஃபீலிக்ஸ் அதே ஸ்டார்டிங் இரு. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர். அப்படி அப்படி வா, இப்படி திரும்ப அங்க பாரு. நல்லா இருக்கியா?